முருங்கைக்காய் வீட்டில் உள்ள முருங்கைக்காய் தான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், இதிலே வெந்துடும். இன்னும் கூட தண்ணி குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த காய் வந்து அப்படி ரொம்ப சாஃப்டான காயாக இருக்குது. என் வீட்டில் உள்ள மரத்து காய் தான், அதனால என்னன்னு தெரில. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி காய் வாங்க கொஞ்சம் கூட தண்ணி தான் வைப்போம். ஆனால் இங்கே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக வைக்கிட்டு இருக்கு, அதிலே வெந்துடுது. முருங்கைக்காய் வெந்துருச்சு, வெந்தது போதும். அதனால உப்பு சேர்த்துனா கொஞ்சம் சீக்கிரம் வேகாது, இன்னும் கொஞ்சம் வேகாது, அந்த வேக்காட்டிலே இருக்கும். எப்பவுமே ரொம்ப காய் வந்துருச்சுன்னா உடனே உப்பு சேர்த்துடணும். சேர்த்துனா அந்த அதுக்கு மேலே வந்து வேகாமல் அந்த பக்கத்துலேயே இருக்கும். இப்போ வந்து முருங்கை ரெண்டு ரெண்டாக உடஞ்சிருச்சு. இப்படி கையை வச்சு நசுக்கணும்னா இப்படி உடையணும். நான் சொன்னேன்ல, இந்த திருவண்ணாமலத்தில் வந்து இந்த முருங்கைக்காய் வந்து ஏன் தெரியல ஒரு கொதியில் வந்துடுது. தண்ணி கம்மியாக தான் ஊதுனா அந்த முருங்கையில் நீரே இறங்கி இவ்வளோ தண்ணி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது தெரியாமல் தமிழ்நாட்டில் வைக்காமல் தண்ணி நிறைய வச்சிட்டேன். அப்படி பீஸ் பீஸாக போச்சு முருங்கைக்காய் ஃபுல்லாக. இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம், உப்பு, கடுகு, சின்ன வெங்காயம், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், எந்த நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம், அவர் இஷ்டம் தான். கடுகு, காஞ்ச மிளகாய் நம்ம வந்து சமையல் பண்ணும்போது அப்பப்போ வந்து இந்த மாதிரி வெயிலில் தூக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக பூஞ்சை அடிக்காது. அப்படியே வந்து மழை வெயில் எந்த டைம்ல வந்து வைக்கும்போது நமக்கு வந்து உள்ள பிச்சைனா மாதிரி புகை மாதிரி பூஞ்சை மாதிரி வரும். அது வராமல் இருக்கணும்னா அப்படி அப்பப்போ வெயிலில் தூக்கி வச்சுக்கணும். இப்படி சில்வர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிலில் வைக்கிறது ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் டப்பா வச்சோம்னா அப்படி இந்த மாதிரி வெயிலில் தூக்கி வைக்க முடியாது. அதனால தான் சில்வர் பாத்திரம் மோஸ்ட்லி அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கடுகும் காஞ்சமெல்லாம் சேர்ந்து ஒன்று போல் அப்படி பொரிவடட்டும். இந்த கடுகு பொரிட்டு வெயிட் பண்ண வச்சுங்களேன், காஞ்ச மிளகாய் போடுவோம் ரொம்ப புகையாக வரும். அதனால் வந்து ரெண்டே ஒன்றாவே ஆட் பண்ணினா கடுகும் பொரிஞ்சிடும், மிளகாயும் நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடும், கருகாது. இப்போ கடுகு வெடிக்குது பார்த்தீங்களா, நான் ரெண்டையும் தனித்தனியாக போட மாட்டேன், எப்பயும் ஒன்றாவே போட்டுருவேன். இப்படி இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எதனா சேர்த்துக்கலாம். பெரியவங்க சேர்த்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் மிக்ஸி இருந்தது காலையில் குருமாவுக்கு வெட்டினது, ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்கு வெங்காயம் நிறைய போட்டது நல்லா தான் இருக்கும். இந்த தண்ணி மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தா கூட சீக்கிரம் வெந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் வைக்கும்போது அப்படி தான் வைக்கணும். இந்த முருங்கைக்காய் ரொம்ப தண்ணி வந்து எடுக்க மாட்டேங்க, கொஞ்சம் தண்ணியிலே வெந்துடுது. இந்த தண்ணி வத்துறக்காண்டி தான் வச்சுட்டு இருக்கேன். தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது, சத்துலாம் வீணாக போயிடும். அதனால தான் கூட கொஞ்சம் வேக வச்சுட்டு இருக்கேன். இந்த தண்ணி சத்து வத்துறவங்காண்டி தான். முருங்கை சேர்த்துடலாம். வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தோட வெங்காயம் காஞ்ச மிளகாயோட சேர்த்துடலாம். இந்த முருங்கை வேக வச்சு தண்ணி சேர்த்து வத்தும் பார்த்தோம்னா இன்னும் வந்து முருங்கை வந்து உடஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்டே எடுத்துட்டேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். முருங்காய்க்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். அந்த பீஸாக உடையவே கூடாது, எடுத்து அப்படியே முழுசு முழுசாக இருக்கணும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு உடஞ்சிட்டாலே முருங்காய் வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. ஏன்னா முருங்காய் ஃபுல்லாக கொலஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க சாப்பிட்றவங்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க வேண்டியதான். முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக், மொரிங்கா, ஒலிஃபெரா. முருங்கை சத்துக்கள் பார்க்கலாம். கால்சியம், அயன், விட்டமின்ஸ், B3, B12,
விட்டமின் பி, விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ், கால்சியம், அயன், பொட்டாசியம், புரோட்டீன், மக்னீசியம், ஃபைபர் போன்ற சத்துக்களை உடையது இந்த முருங்கைக்காய். அதில் தான் வந்து முருங்கைக்காய் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். முருங்கைக்காயில மனிதனுக்கு தேவையான 20 அமினோ அமிலங்கள்ல 18 வகையான அமிலங்கள் வந்து அமினோ அமிலங்கள் முருங்கைக்காயில் இருக்கு. மனித உடலால் தயாரிக்க இயலாத, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமா தயாரிக்க இயலாத 8 வகை அமினோ அமிலங்கள் முருங்கைக்காயில் இருக்கு. இந்த முருங்கை நம்ம சாப்பிடும் பொழுது அந்த 8 வகை அமினோ அமிலங்களும் மனித உடலால் தயாரிக்க இயலாத 8 வகை அமினோ அமிலங்களும் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், ரத்தத்துல சர்க்கரை அளவை சீராக்கும், கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்க செய்யும், எலும்பு ஸ்ட்ரென்த் ஆக்கும், முடியை அடர்த்தி செய்யும், லிவர், கிட்னி, சிறுநீரகம் போன்றவை சுத்தப்படுத்தும், உடலின் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். இந்த முருங்கைக்காய் மொபைல் இன்டர்நெட்ல வேலை பார்க்குறவங்க, எப்போ பார்த்தா கம்ப்யூட்டர் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது இந்த முருங்கை விதை இருக்கு பார்த்தீங்களா, முருங்கைக்காய்க்குள்ள உள்ள பகுதி அது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கண்ணில் ஈரத்தன்மை குறைபாடு, நம்ம வந்து மொபைல் இப்போ பார்த்தா பார்த்துருக்கோம்னா கண்ணில் வந்து ஈரத்தன்மை குறைஞ்சி கண்ணு அரிக்கும், கண்ணில் நீர் வடியும். அதே மாதிரி சிஸ்டம் ரொம்ப நேரம் வந்து ஒரே பார்வையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கண் பார்வை திறன் வந்து கொஞ்சமாக வந்து குறையக்கூடும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் மாற்றக்கூடிய தன்மை வந்து முருங்கைக்காய்க்கு இருக்கு. முருங்கைக்காய் சாப்பிடும்போது கண் பார்வை திறன் அதிகரிக்கும், கண்ணில் உள்ளுக்குள்ள ஈரத்தன்மை அதிகரிச்சு அந்த கண்ணுக்குள்ள உள்ள அரிப்பு பார்த்தீங்களா, நம்ம மொபைல் பார்த்தாலே கொஞ்சம் கண்ணை போட்டு கசக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பெரிய வரைக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸான உபயோகமான ஒரு உணவுப் பொருள்னா அந்த முருங்கைக்காயை சொல்லலாம். முருங்கையுள்ள விதைகள். அதனால வந்து நம்ம அந்த சதப்பொதியை வந்து முருங்கைக்காய் சதப்பொதியை வந்து சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த முருங்கைக்காய் சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்பொழுது, பிறக்கும் குழந்தைங்க, வயிற்றுக்குள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முருங்கைக்காய் சாப்பிடுறது. இந்த முருங்கைக்காயில கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால, விட்டமின்ஸும் அதிகமா இருக்கிறதுனால எலும்புகளுக்கு சம்பந்தமான நோய் வராமல் தடுத்துக்கலாம் அடிக்கடி சாப்பிடும்போது. அதனால எலும்புகள் ஸ்ட்ரென்த் ஆகும் சாப்பிடும்பொழுது. இந்த முருங்கை விதையை வந்து சின்ன குழந்தை பெரியவங்க சாப்பிடும்பொழுது மலக்குள்ள பூச்சிகள் வந்து வெளியேறும். கால்சியம், அயன், பாஸ்பரஸ், ஜிங்க் இருக்கிறதுனால போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால வயசான காலத்தில் வரக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வரணும் தடுத்துக்கலாம் அந்த முருங்கைக்காய் சாப்பிடும்பொழுது. ஏன்னா வந்து எலும்பு தேய்மானம் ஆகும் பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து முருங்கைக்காயில சத்துக்கள் உதவும். கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க வந்து இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது பயன்பெறலாம். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கைக்காய் கொண்டு சாப்பிடும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க சாப்பிடும்போது, கணையம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து சாப்பிடலாம் முருங்கைக்காய் சாப்பிடும்போது. அதான் இந்த பிரச்சனையை கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கலாம் இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது. மலச்சிக்கல், அசிடிட்டி பிரச்சனை உள்ளவங்க, அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்கலாம் இந்த முருங்கைக்காய் சாப்பிடும்போது அதை குணமாக்கும் தன்மை உடையது இந்த முருங்கைக்காய். முருங்கைக்காயை சூப்பர் உணவுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குணநலங்கள் உடையது இந்த முருங்கைக்காய் சத்துக்கள். மொத்தமாக சொல்லப்போனால் அந்த முருங்கைக்காய் சத்துக்கள் என்னன்னா, சத்துக்கள் மூலமா கால்சியம், அயன், விட்டமின்ஸ் இதெல்லாம் நிறைய எலும்புகள் வலிமையாகும். அதே மாதிரி மூல நோய், சளி, ரத்த சோகை, வயிற்றில் புழு, கணையம், கல்லீரல் வீக்கம் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு முருங்கைக்காய் ஒரு அரும் மருந்துன்னு சொல்லலாம். மேலும் இதோட வீடியோக்களை அப்டேட் பண்றேன். என்னோட சேனலை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங்கே பாருங்க. முருங்கைக்காய் எப்படி செய்யும், பொரியல் கூட்டு எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அது சத்துக்கள் நன்மைகளும் தெரிஞ்சுக்கலாம். நான் எல்லா வீடியோலையுமே காய்கறி வைக்கும்போது, காய்கறி சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி சத்துக்கள் அதில் நன்மைகள்லாம் சொல்லியிருக்கேன். பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. என்னோட சேனல் ராஜி. இந்த சேனலை ஓப்பன் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முருங்கைக்காய் கூட்டு செஞ்சு முடிச்சாச்சு. நல்லா ரொம்ப உடையல, நல்ல சதப்பத்தான காய் தான்.